Buffet suffered a crop failure for a few years. When he got the pH of the soil examined, it was about 11.6. Which one of the following compound can be used to treat the soil of his agriculture field? தமிழையும் பாருங்க. உபேஸ் சில வருடங்களாக பயிர் செயலிழப்பை சந்தித்தார். மண்ணின் pH-ஐ பரிசோதித்த போது அது சுமார் 11.6 இருந்தது. அவரது விவசாய நிலத்தின் மண்ணை சுத்திகரிக்க பின்வரும் எந்த சேர்மங்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்களா? இப்ப இதுல ஒரு க்ளூவே என்னன்னா அந்த 11.6 தான். பிஹெச்சோட வேல்யூ வந்து 11.6 தான். என்ன மீனிங்? அது ஹைலி வந்து என்னன்னா பேசிக்கா இருக்குன்னு அர்த்தம், ரைட்டா? அப்ப ஒண்ணு ஹைலி பேசிக்கா இருக்கு, அதை என்ன பண்ணணும்? நியூட்ரலா இது பண்ணணும். ஏன்னா நியூட்ரலா பண்ணும் போதுதான் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கிராப் வந்து கல்டிவேட் பண்ண முடியும். கல்டிவேஷன் அப்படின்னாவே நியூட்ரல் லெவல் பிஹெச் இருக்கணும். ஹைலி பேசிக்கா இருக்கிறத நியூட்ரலுக்கு கொண்டு வந்தா என்ன பண்ணணும்? இந்த இடத்துல OH மைனஸோட அயன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. எது கம்மியா இருக்கு? H+ அயன்ஸ் வந்து கம்மியா இருக்கு. நான் என்ன பண்ணணும்? நியூட்ரல்னா என்ன? OHோட இதுவும் H+ வந்து என்னன்னா ஈக்குவலண்டா இருக்கணும். அப்ப என்ன பண்ணுவேன்? H+ அயனை ஆட் பண்ணுவேன். அப்ப H+ அயனை ஆட் பண்ற என்ன மீனிங்? நான் ஆசிட் வந்து சேர்ப்பேன். அதாவது அசிடிக் கண்டிஷன்ல இருக்கிற ஏதாவது ஒரு சொல்யூஷன் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மண் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான கண்டிஷனுக்கு வந்துடும். அதன் மூலம் என்ன பண்ணலாம்னா அந்த நிலத்துல வந்துன்னா அவங்க வந்து விவசாயம் பண்ணலாம். அந்த அளவுக்கு பண்ற மாதிரி இந்த 4 ஆப்ஷன்ல எது ஆசிட் அப்படின்னு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்களேன், NaCl அதாவது சோடியம் குளோரைடு வந்து ஒரு உப்பு. அந்த சோடியம் குளோரைடு உப்பு என்ன சொல்லுவாங்கன்னா நியூட்ரலான சால்ட்னு சொல்லுவாங்க. நியூட்ரல் நம்மளால ஆட் பண்ண முடியாது, ரைட்டா? ஏன்னா இந்த இடத்துல எது ஆட் பண்ணணும்னா ஆசிட் தான் ஆட் பண்ணும். அதனால இந்த ஆப்ஷன் வராது. அடுத்து இங்க பாருங்க, OH அப்படின்னு இருந்தாவே என்ன? OH அதிகமா இருக்கிற இடத்துல இருக்கிற அந்த சப்ஸ்டன்ஸ் நம்ம எதை சொல்லுவோம்னா பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி பேஸ் அதிகமா இருக்கு, அந்த இடத்துல கொண்டு போய் இன்னொரு பேஸ் சேர்ப்போமா என்ன? டெஃபினட்டா கிடையாது. அதனால இந்த 3 ஆப்ஷன், அதாவது 1 போயிடும், 3வது போயிடும், 4வது போயிடும். ஒரே ஒன்று என்ன? Al2SO4 இதை கொடுத்தாதான் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளால வந்து பிஹெச் வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அதனால இதுதான் ஆசிட். கரெக்ட் ஆன்சர் என்னன்னா இதா வரும். அதான் இந்த இடத்துலயும் சொல்லியிருக்கேன். அதாவது ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது 11.6 இருப்பது ஹைலி பேசிக், அதான் ஆல்கலின் அப்படின்னு சொல்லுவோம். அதனால என்ன சாயில ட்ரீட் பண்ணணும்னா அவங்க என்ன பண்ணணும்னா அசிடிக் சப்ஸ்டன்ஸை ஆட் பண்ணணும். NaCl சோடியம் குளோரைடு ஆட் பண்ண முடியாது. OH வந்துன்னா வீக்கான பேஸ், CaOH2 வந்துன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு, இது வந்து ஸ்ட்ராங்கான பேஸ். பேஸை ஆட் பண்றதுனால எந்த ஒரு யூஸுமே கிடையாது. ஆசிட் ஆட் பண்ணணும், அதனால அலுமினியம் சல்ஃபேட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும்.